யாருக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் டேட்டா, அதாவது தோராயமா எத்தனை கட்சிகளுக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க சார், அந்த டேட்டா, அந்த கவுண்ட் மட்டும் எவ்வளவு இருக்கும்? ஸோ இப்போ கட்சியினுடைய தோராயமா எவ்வளவு கட்சி? ஆல்மோஸ்ட் 27 கட்சி வாங்கியிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு கட்சிகள் எவ்வளவு இருக்கும்? எந்த கட்சியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்பவும் திமுக அதிமுக கன்ஃபார்மா இருக்கும், அதுல டவுட் இல்ல. இது தவிர வேற ஏதாவது வாங்கியிருக்காங்களா அப்படின்னு தெரியணும், அதுக்காக தான் கேட்டேன். ஆப்வியஸா டிஎம்கே தான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 639 கோடி வாங்கியிருக்காங்க. இதுல கம்மியா வாங்கியிருக்காங்களோ? நான் சில டிஎம்கே நண்பர்கள் எல்லாம் பார்த்தேன், அவசர அவசரமா டிவிக்கு வந்து பிஜேபி வந்து இதை இவ்வளவு வாங்கியிருக்காங்க, 6000 கோடி வாங்கியிருக்காங்கன்னு. இப்ப இந்த ஜாஃபர் சாதிக்கு மாட்டும் போதெல்லாம் யாருமே வரல, கூட்டணி கட்சிகளையும் யாரும் வந்து பேசல, எந்த மீடியாவிலையுமே இந்த ஒரு டிபேட்டா எடுக்கல. இப்போ ஒரு பிஜேபி வந்து ஒரு 1000 கோடி வாங்கினோடனே, ஓ இது நமக்கு அல்வா மாதிரி கிடைச்சிருச்சு, இதை வச்சு நம்ம பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பண்ணணும்னு பண்ணாங்க. பட் ஆப்வியஸ்லி தே ஆர் ஆல்சோ பி இன் ட்ரபிள். அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அவங்க அந்த 2017 ரிப்போர்ட்ல அவங்க வந்து டேட்டா வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ், அதாவது 2004-5 இருந்து 2014-15 வரைக்கும் அந்த 10 வருஷ விண்டோல எவ்வளவு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வந்து 11,367 கோடி. அந்த 11,367 கோடியில ஆல்மோஸ்ட் 69% ஆஃப் த ஃபண்ட், அதாவது நியர்லி 8,000 crores வந்து ஃப்ரம் அன்னோன் சோர்சஸ், யார் கொடுத்தாங்கன்னே தெரியாது. அப்ப இதுல வந்து அவங்க பிரேக்கப் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அப்ப ரூலிங் பார்ட்டி யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல? காங்கிரஸ். அப்ப அந்த 10 வருஷத்துல காங்கிரஸ் வாங்கின அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,982 கோடி. பிஜேபி 3,273 கோடி. அப்ப அந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து 203 கோடி வாங்கியிருந்தாங்க. அப்போ 10 வருஷத்துல 203 கோடினா வருஷத்துக்கு எவ்வளவு? 20 கோடி. 20 கோடி. டிஎம்கே எப்ப பவருக்கு வந்தாங்க? இப்போ 2021 தான் வந்தாங்க. 11ல இருந்து 21 வரைக்கும் பவர்லயே இல்ல அவங்க. 10 வருஷத்துல டிஎம்கேக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து 203 கோடின்னு சொன்னேன், அதாவது வருஷத்துக்கு 20 கோடி. பவருக்கு வந்த உடனே 2021-22ல மட்டும் அவங்களுக்கு எவ்வளவு டொனேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 119 கோடி. வருஷத்துல 200. இருந்தாலும் அவங்க ரேஞ்சுக்கு அது கம்மி தான் சார். நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த ஈக்குவேஷன் சொல்றேன் உங்களுக்கு, நல்ல ஈக்குவேஷன்ஸ் இது எல்லாமே. நான் அதுக்கு தான் வரேன். நான் ஏன் வந்து திமுக நண்பர்கள் வந்து ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப எங்க போனும் குதிர்குள்ள இல்லைங்கிற மாதிரி வந்து காலையில இருந்து கொஞ்சம் ரொம்ப ஆர்வ மிகுதியில பேசிட்டு இருந்தாங்க, பார்த்தேன் நானு. 10 வருஷத்துல 203 கோடி, ஒரே வருஷத்துல 319 கோடி. கரெக்டா? இந்த எலக்டோரல் பாண்ட்ல மட்டும் 639 கோடி ரூபாய் டிஎம்கே. இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க சார், 6,000 கோடி பிஜேபி இது எங்க, 630 கோடி 39 கோடி டிஎம்கே இது எங்கன்னு கேட்கலாம். கரெக்ட், நியாயமான கேள்வி தானே இது? நான் உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் சொல்றேன். இப்ப பிஜேபி வந்து 10 வருஷத்துல, அதாவது 2004-5 இருந்து 2014-15 வரைக்கும் எவ்வளவு வாங்கினாங்கன்னு சொன்ன 3,273 கோடி, அதாவது வருஷத்துக்கு சராசரியா 330 கோடி வாங்கியிருக்காங்க. இப்போ 3,323 கோடிய ஒரு 20ஆல பெருக்குனீங்கன்னா, 18-19ஆல பெருக்குனீங்கன்னா 6,000 கோடி வரும். சோ அப்ப பிஜேபியினுடைய ரைஸ் என்னவா இருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18 to 20, 19 டைம்ஸ் வந்து ஹைக்கு. டிஎம்கே இது வருஷத்துக்கு 20 கோடியில இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து 640 கோடி, அதாவது பிரிசைஸா 639 கோடி. அப்ப 20 கோடிங்கிறது 639 கோடியா மாறுதுங்க போது எவ்வளவு வருது இங்க ஈக்குவேஷன்? ஆல்மோஸ்ட் 30 டைம்ஸ். சோ அதுலயும் வந்து நீங்க ப்ரொபோர்ஷனேட்டா பாத்தீங்கன்னாக்கா அப்சல்யூட் நம்பர் வந்து டிஎம்கே கம்மியா இருந்தாலும் அந்த ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டு ஆஃப் ரைஸ் பாத்தீங்கன்னா அதிகம். இது ஒரு கால்குலேஷன். இன்னொரு கால்குலேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பிஜேபி இந்தியாவுல எத்தனை மாநிலத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு? 12 மாநிலத்துல அவங்களுடைய டைரக்ட் 12 மாநிலத்துல அவங்களுடைய டைரக்ட் ரூல், அவங்களுடைய பார்ட்னர்ஷிப், அதாவது அலைஸ் எல்லாம் சேர்த்துனீங்கன்னாக்கா அதுல ஒரு 6-7, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 17-18 மாநிலத்துல அவங்க ஆட்சி புரியுறாங்க.
அப்ப 17-18 மாநிலத்தில் ஆட்சி புரியக்கூடிய கட்சிங்கிறது வந்து அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் நீங்களே யூகிச்சு பாருங்க. டிஎம்கே ஒரு மாநிலத்தில் ஆட்சி பண்ணுது. இப்ப யாருமே இதுல விதிவிலக்கு இல்ல. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் இப்ப இதுல ஏமாளி யாருன்னா மக்கள் தான். நான் அதனாலதான் இவ்வளவு விவரமா சொல்றேன். நான் இப்போ இது என்னமோ இது வந்து பிஜேபி வாங்கிட்டாங்க நாங்க வாங்கலங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் போய் மக்கள் திரும்பி வந்து அது பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வலைக்கு தப்பிய மீன் உலைக்கு வந்தது பாருன்பாங்க. அப்ப வலைக்கு தப்பி போய் உலையில விழுந்துடக்கூடாது. அதுக்காக நான் தெளிவா சொல்றேன். இதை இன்னொரு ஈக்குவேஷன் பாருங்க. அதாவது வந்து ஒண்ணு எவ்வளவு ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு மாநிலத்தில் ஆட்சி பண்றாங்க ஒவ்வொரு கட்சியும். அப்ப அதுக்கு ஈக்குவேஷன் ப்ரொபோர்ஷனேட்டா பாருங்க. மூணாவது நம்பர் ஆஃப் எம்பிஸ் பாருங்க. இன்னைக்கு பிஜேபிக்கு எத்தனை எம்பி? 303 எம்பி. 303 எம்பி நீங்க வச்சு பார்க்கும்போது சராசரியா ஒரு எம்பிக்கு எவ்வளவு வருதுன்னாக்கா 6060 கோடி டிவைடட் பை நீங்க 303 எம்பி போட்டீங்கன்னாக்கா ஒரு 20 கோடி ஒரு எம்பிக்கு. இதே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் நம்ம தீதி இருக்காங்க இல்லையா கல்கட்டா, அவங்க தான் இதுல சூப்பர் ஹீரோ. 1610 கோடி. அவங்க எவ்வளவு சார்? 1610 கோடி இந்த எலக்ட்ரல் பாண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய எம்பியை வச்சு நீங்க அளவு போட்டீங்கன்னா அவங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய எம்பிஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுடைய எம்பி வந்து பாத்தீங்கன்னா 22 எம்பி. நீங்க இந்த 1610 கோடியை வந்து நீங்க 22ஆல வகுத்தீங்கன்னா ஒரு எம்பிக்கு வந்து 73 கோடி. காங்கிரஸ்க்கு அதே மாதிரி பார்க்கும்போது ஒரு எம்பியை கணக்கு வச்சு பார்க்கும்போது 27 கோடி. டிஎம்கேக்கு பார்க்கும்போது இது 27 கோடி. அவங்க டெவில் லைஸ் இன் தி டீடைல்ஸ் பாங்க. அப்ப நம்ம டீடைல்குள்ளார போகாம வெறும் மேம்போக்கா நம்ம நம்பரை பார்த்துட்டு இது 6000, இது 6640, 1090 இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதனாலதான் நம்ம இப்படி மேம்போக்கா பார்த்துதான் நம்ம இவரை ஓகே இந்த தடவை இவரை நம்பலாம், இந்த தடவை அவரை நம்பலாம். என்னுடைய ஒரே வேண்டுகோள்னா go to the details because the devil lies in the details.